இன்னைக்கு உலகம் நம்ம பலவிதமான பிரச்சனைக்குள்ள நம்ம ஆக்கிட்டு தான் இருக்குல்ல. பற்பல காரியங்களில் கவலை வருது, கண்ணீர் வருது, பாடுகள் எல்லாமே உலகத்தில் இருக்கா இல்லையா? ஆனால் ஒன்று என்னது தெளிவாக சொல்லுது, மாத்தாள் மரியாள் 2 பேர் லைஃப்பில் இயேசு சொன்னார் இல்லை, மாத்தாலே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறாள். ஏன் கவலைப்படுறா? ஏன் கவலை கவிக்குச்சு? ஏன் பிரச்சனையில் அப்படியே உழந்துட்டு இருக்கா? ஏன் பலவிதமான வருத்தங்கள் வந்துச்சு? எப்பவுமே பாருங்களேன், பலவிதமான காரியங்கள் நம்ம மைண்டுக்குள்ளே வரும்போது அதையே போட்டு யோசிச்சுன்னா அது நம்ம நிம்மதியாக இருக்க விடாது. நம்மை மாத்திரமில்லை, நம்ம சார்ந்தவங்களும் சேர்த்து நிம்மதியாக இருக்க விடாது. பார்த்துருக்கீங்களா? மாத்தல் பண்ண மிஸ்டேக் என்னது? ஆண்டவருக்கு 5000 பேர் போஷித்த தகப்பன் இவங்க குடும்பத்தை போஷிக்க மாட்டாருன்னு யோசிச்சு பாருங்க. முடியுமா முடியாதுங்களாங்க? பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே ஆண்டவர் ஒரு விதவியின் குடும்பத்தை 5 வருஷங்கள் 3 வருஷங்கள் போஷித்த ஆண்டவர் இவங்களை போஷிக்க மாட்டாரா? போஷிப்பாரு. எப்பவுமே பாருங்களேன், வார்த்தையை கேட்கறதுல கவனமா இல்லை அப்படின்றப்போ நிறைய நேரங்களில் பிரச்சனைகள் நம்ம பிடிச்சிக்கும். அதுதாங்க நடந்துச்சு. மாட்டால் வேலை செய்யறதுல விஷயம் இருக்கா பாருங்க. எப்பவுமே தேவன் வேலை செய்ய நம்ம இடம் கொடுக்கணும். இப்போ தேவனுக்கு வேலை செய்யறாலாம் மாட்டால் மாறிட்டா. ஆனால் தேவன் அவர் விருப்பத்தை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரட்டும்னு சொல்லி மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காந்துக்கிட்டாங்க இல்லை. இதில் 2 பேர் பாருங்க. ஒருத்தர் பிஸியான உடனேயும் வேலை பலு ஜாஸ்தியானையும் கவலை பிடிச்சிக்கிச்சு. அப்போ என்னாச்சு? மாத்தாலையும் திட்டுறா, இயேசுகிட்டையும் வந்து திட்டுற பாருங்களேன். உமக்கு கவலை இல்லையான்றாங்க இயேசுவையே. நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், உமக்கு கவலை இல்லையா? வார்த்தை எப்படிலாம் வருது பாருங்க. ஆனால் இயேசு என்ன சொன்னார்? மாத்தாலே நீ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்படுற. தேவையானது சொல்லுங்க. எத்தனை? ஒன்னே. என்னது? தேவனுடைய வார்த்தையை. வாழ்க்கையில் ஒன்று தீர்மானம் எடுங்க. எனக்கு தேவையானது ஒன்னே ஒன்று, தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தை. ஓகே, அது ஒன்று போதுங்க. உங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ கர்த்தர் அந்த அளவுக்கு உயர்த்திடுவார். விசுவாசிக்கிறீங்களா? ஓகே, இந்த விசுவாசம் உள்ள கிரியை செய்யட்டும். ஓகே, நிச்சயம் மாற்றம் உண்டாகும். எத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளதுன்றீங்க? உண்மையுள்ளதான். ஒரு உறுப்பாகிலும் அது நிறைவேற்றாமல் அழிந்து போகாது சொல்லியிருக்காரு இல்லையா? அப்போ அழிவில்லாத வார்த்தையைத்தான் நாம் பேசுகிறோம், தியானிக்கிறோம்.